மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு வெயிட் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்கு லைக் போட்டு மற்றவங்க ஷேர் பண்ணிவிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டிஆர்பி வெளியிட்ட உதவி பேராசிரியர் தேர்வு பட்டியல் குளறுபடி ஏராளம், கௌரவ விரிவுரையாளர்கள் குற்றச்சாட்டு. இன்னும் டிஆர்பியோட சிவி லிஸ்ட்டே வெளிவரலைங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. 2708 பணியிடங்களுக்கு மட்டுமே 48 பாடப்பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு டிஆர்பி தேர்வு நடத்தியது. 42,000 பேர் எழுதினார்கள். அதன் அடிப்படையில் வெளியிட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்ச்சி பட்டியலில் இடம்பெற்ற விவரங்களில் பல குளறுபடிகள் இருக்கின்றன. இந்த செய்தி வேணால் ஆயுஷா சேனலோட லிங்க் தரேன், அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை எடுத்து படித்து பாருங்கள். விரிவான தகவலை அடுத்து பார்க்கலாம். பள்ளி நூலக பாட வேலைகளில் புத்தகங்களை வாசிக்க உத்தரவு. கல்வித்துறை அதிகாரி வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு. இது பாலிடெக்னிக் டிஆர்பி ரிலேட்டடானது. ஜூன் 22 சத்துணவுடன் மாணவர்களுக்கு முட்டை வழங்கவில்லை, பெற்றோர் புகார். மாணவர்களை பாட வைத்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் ரீல்ஸ், காங்கிரஸ் எம்பி கண்டனம். ஆயிஷாவின் செய்திகள். உங்கள் செய்திகள் இடம்பெற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மிக முக்கியமானது, இந்த ஒரு குட்டி ஆட் பார்த்து இன்னும் முக்கியமான தகவல் பார்க்கலாம். பணியிடங்களை நிரப்புதல் தொடர்பான அன்புமணி ராமதாஸ் மற்றும் காங்கிரஸ் இவர்களுடைய தகவலாம் பார்க்கலாம். ஆயிஷா அகாடமியோட கைடன்ஸ். பிலோ 45% யூஜி, பிலோ 50% யூஜி அண்ட் ஈக்குவலன் ஜிஓ. இது தொடர்பாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இதுதான் மெயினாக நிறைய இடத்துல பேசப்படுது. பட்டதாரி ஆசிரியர்கள் பண்ணிடுங்க யூஜி டிஆர்பி ரிலேட்டடாக பிலோ 45% யூஜி டிகிரி அண்ட் பிலோ 50% யூஜி டிகிரி. இதில் இருக்கிற இஷ்யூஸ் உங்களுக்கு இது டவுட்டாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஆயிஷா அகாடமியோட இந்த பெய்டு சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. 9840648109 இந்த நம்பருக்கு நீங்கள் 108 ரூபா பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் 8778136181 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. 9840648109 இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட்டா போதும். அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு அனுப்புங்க. அந்த 109 நம்பருக்கு அனுப்பாதீங்க. இந்த நம்பர் தான் காண்டாக்டில் இருக்கும். கீழே இருக்கிற நம்பர் மட்டும் தான் காண்டாக்டில் இருக்கும். இதில் தான் வாட்ஸ்அப் சேட் இருக்கும், வாட்ஸ்அப் கால் இருக்கும், நார்மல் கால், எல்லா கிளாரிஃபிகேஷன் இந்த நம்பரில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஜிபே நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ண வேண்டாம். கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு பண்ணுங்கள். 8778136181 இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு உங்களுடைய கேள்விகள் என்ன, சந்தேகங்கள் என்ன, உங்களுக்கு என்ன தகவல் சார்ந்து உங்களுக்கு விளக்கங்கள் வேணுன்றதை விரிவாக ஒரு ஆடியோ போடுங்க, ஒரு தெளிவான ஆடியோ போடுங்க. ஒரு சிங்கிள் ஆடியோ போடலாம், இல்லை 2, 3, 4 அந்த மாதிரி சின்ன சின்ன ஆடியோஸாக போடலாம். உங்கள் தகவலை நீங்கள் எழுதியும் போடலாம், ஒரு பேப்பரில் எழுதி கூட போடலாம், இல்லைனா டைப் பண்ணி போடலாம். உங்களுக்கு எது ஈஸியோ பாருங்கள். நீங்கள் ஆடியோவில் போட்டாலும் ஓகே, சிங்கிள் ஆடியோ போடலாம், இல்லை தனித்தனியாக டவுட்ஸை ஒவ்வொரு பிட்டாக போடலாம். அடுத்து மெசேஜை நீங்கள் என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லைனா எழுதி போடலாம். டெக்ஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஆடியோ போகிறது கஷ்டமாக இருக்குன்னா ஒரு மனு மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணலாம், தகவல் என்ன இருக்கோ, என்ன டவுட் சந்தேகம் இருக்கிறத நீங்கள் எழுதி அனுப்புனீங்கன்னா நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன், நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன், உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். 2 நாள் டைம் கொடுங்க. நீங்கள் எனக்கு பே பண்ணிவிட்டு உங்கள் தகவலை கேட்கணும் அப்படின்னா 2 நாளைக்குள்ளே உங்களை நான் ரீச் பண்ணுவேன். 48 ஹவர்ஸ் தேவை. எல்லா தகவல் எல்லா மெசேஜும் நான் படித்து பார்த்து ரிப்ளை பண்ணுறதுக்கு காலதாமதங்கள் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு தகவலும் தேட போயிட்டே இருக்கு இல்லையா? அதனால் நீங்கள் பே பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 2 நாள் டைம் கொடுங்க. உங்களுக்கு நானே பதில் ரிப்ளை கொடுப்பேன். உங்களுக்கு என்னென்ன கிளாரிஃபிகேஷன் இருக்குது, அதன் பிறகு என்ன டவுட்ஸ் இருக்குது, இல்லை அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இன்னும் கூடுதல் தகவல் தரத்துக்கு கால அவகாசம் தேவையா அப்படின்றது எல்லாமே சொல்லுவேன். ஏன்னா சிலதெல்லாம் ஒரு நாளில் முடிச்சிடலாம், சிலதெல்லாம் 2 நாளில் முடிக்கலாம், சிலதெல்லாம் ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு மெசேஜ், ஒரு ஃபோன் காலில் முடிக்கலாம், சிலதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுடைய சிக்கலை தீர்ப்பதற்கு அடுத்தடுத்த சட்ட ஆலோசனைகள், அரசாங்கத்தை எப்படி அணுகிறது, நீதிமன்றத்தை எப்படி அணுகிறது, இல்லை நாம் தகவல் உரிமை சட்டத்தின் வழியாக போகிறதா, வழக்கு போட்டு உள்ளே போகிறதா, இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நேரங்கள் நமக்கு தேவைப்படுது. அதனால் 2 நாளைக்குள்ளே உங்களுக்கு நானே ரிப்ளை பண்ணுவேன், கால் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன். சரி, வேறு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நாம் சொன்னது. ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காரு. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணிகளை நிரப்ப சொல்லி கடந்த ஒரு வாரமாக செய்திகள் வெளியாகிட்டே தான் இருக்குது. பள்ளி மாணவருக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிங்கப்பெண் அதிரடி படை சார்பில் வழங்கப்பட்டிருக்கு. பொறியியல் தரவரிசை பட்டியல் ஜூலை 1ஆம் தேதி வெளியிடப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவிச்சுக்கார். அப்படியே காலேஜ் டிஆர்பி என்னன்னு சொல்லுங்கள். முக்கியமாக லா காலேஜ் டிஆர்பியை பற்றியும் சொல்லுங்கள் தலைவா. நீங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராலும் மிக முக்கியமாக ஆசிரியர் தேர்வு வாரத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லுங்கள். காலேஜ் டிஆர்பி ரிசல்ட் வெளியிட சொல்லுங்கள் சீக்கிரம். ஸ்காலர்ஷிப் ரிசல்ட் வெளியிட்டால் தாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அந்த ரிசர்வ் லிஸ்ட் வழியாக ஏதாவது செயல்படுத்தப்படும். அதன் பிறகு லா காலேஜ் டிஆர்பி ரிசல்ட் என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்னொன்று பாலிடெக்னிக் டிஆர்பி பற்றி ஏதாவது தகவல் சொல்லுங்கள். பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உயர்கல்வி அமைச்சர் அவர்களே. மீண்டும் அடுத்த ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நிறைய தகவல்கள் இருக்குதுன்னு நம்பினீங்கன்னா சேனலை மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை மற்றவங்களுக்கு சஜஷன்லேயும் அனுப்புங்க.